வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு. ஆமா. அதுல குறிப்பா அந்த 45வது ஆடியோ உரை. ஆமா, நீங்க அனுப்பிச்ச அந்த உரையில சில அடிப்படையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. விதி, உறவுகள், வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு என்ன? ஹம், இப்படி சில பெரிய கேள்விகளுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றாருன்னு அலசி பார்க்க போறோம். சரிதான். இது ஒரு நேரடியான கேள்வி பதில் பகுதி மாதிரி தான். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்ப தனிப்பட்டவை மாதிரி தெரியும். ஆனா அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பொதுவான குழப்பங்களோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற கேள்வியில இருந்து தான் இந்த உரையாடலே தொடங்குது. சரி, அப்போ இதை ஒரு பயணம் மாதிரி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய கேன்வாஸ்ல இருந்து, அதாவது விதிங்கிற விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். சரி. அப்புறம் நம்மளோட நெருக்கமான உறவுகளுக்கு உள்ள நடக்கிற சின்ன சின்ன உளவியல் நாடகங்கள். ஆமா, அது ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற மதிப்பீடுகள் பத்தி பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்கு. அது என்னங்கறத இந்த அலசல்ல கண்டுபிடிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. முதல் கேள்வி உண்மையில மனச பிசைற மாதிரி இருக்கு. ஒருத்தர் கேக்குறார், என் விதியில் துயரத்தின் நீங்க சங்கிலி மட்டுமே எழுதப்பட்டுள்ளதான்னு. நம்மில் பலரும் சில சமயங்கள்ல இப்படி உணர்ந்திருப்போம் இல்லையா? எல்லாம் நமக்கு எதிரா நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆமா, இது ரொம்ப பொதுவான ஒரு உணர்வு. இதுக்கு ஓஷோவின் பதில் ரொம்ப நேரடியானது, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சிகரமானதுன்னு சொல்லலாம். அப்படியா? என்ன சொல்றார்? அவர் சொல்றார், விதியை யாரும் எழுதுறதில்ல. அப்போ யார் எழுதுறா? ஒவ்வொரு நொடியும் நீதான் அதை எழுதுகிறாய். ஓ, நேரத்தையோ மத்தவங்களையோ காரணம் சொல்றதுதானே நமக்கு பழக்கம். இதத்தான் ஓஷோ மனதின் தந்திரம்னு சொல்றாரு. மனதின் தந்திரமா? ஆமா. பொறுப்ப வேற யார் மேலேயாவது போட்டுட்டா நாம நிரபராதியா ஒரு பாதிக்கப்பட்டவரா மாறிடலாம். நான் என்ன பண்றது, என் விதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான சௌகரியம் கிடைக்குது. ஒரு பாதுகாப்பு உணர்வு. ஆமா. ஏன்னா நாம பொறுப்பெடுத்து எதையும் மாத்த வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. இது ஒரு தப்பித்தல். அப்போ பொறுப்பை தட்டி கழிக்கிறதுல ஒரு விதமான உளவியல் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. ஆனா அந்த பாதுகாப்புக்கு நாம கொடுக்கற விலை ரொம்ப அதிகங்கிறார் ஓஷோ. என்ன விலை அது? நீங்க பொறுப்பை துறக்கும்போது உங்க ஆன்மாவையே இழந்து விடுகிறீர்கள்னு சொல்றாரு. ஓ. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்தான் மனிதனோட மாண்பு. அத மறுக்கும்போது நாம வெறும் கயிறுல ஆடுற பொம்மை மாதிரி ஆகிடுறோம். மக்கள் எப்படி அவங்க துக்கத்தையே ஒரு அடையாளமா மாத்திக்கிறாங்கன்னா அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த கவிஞர் மாநாடு சம்பவம் தானே? ஆமா, அதேதான். ஒரு போட்டோகிராஃபர் எல்லாரையும் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு உங்க சோகமான முகத்தை மாத்துங்களேன்னு கேட்டாராம். அவங்களுக்கு சோகமா இருக்கிறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. அடேங்கப்பா, இது அவங்க தொழிலோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு போல. துக்கத்தை மக்கள் எப்படி ஒரு முதலீடா பாக்குறாங்கன்னு ஓஷோ விளக்குறாரு. முதலீடாவா? ஆமா, அனுதாபத்தையும் கவனத்தையும் ஈர்க்கறதுக்கு துக்கம் ஒரு சுலபமான வழியா இருக்கு. அன்ப பெறணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நீங்க அன்பானவரா இருக்கணும். சரி. ஆனா அனுதாபத்தை பெற நீங்க பரிதாபமா இருந்தா போதும். அந்த பெண் தன் குடிசையையே எரித்த கதை அது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. ஆமா, புதுசா வளையல் வாங்கியிருக்கா. ஆனா அதை யாரும் கவனிக்கல. அவளோட நோக்கம் கவனத்தை ஈர்க்கிறது. அதுக்காக தன் குடிசையே கொளுத்திட்டா. ஊரே கூடிடுச்சு. எல்லாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவளுக்கு தேவையான கவனம் கிடைச்சிடுச்சு. இது ஒரு அழிவுபூர்வமான வழி. ஆமா, ஓஷோ இத ஒரு மனநோய் நிலைன்னு சொல்றாரு. அப்போ ஓஷோ நம்ம கிட்ட கேக்குற நேரடியான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையோட கதையில நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட கதாபாத்திரமா இருக்கிறீங்களா, இல்ல அந்த கதையை எழுதுற பேனா உங்க கையில தான் இருக்கா? ஆஹா, அருமையான தொகுப்பு. இந்த ஒரு கேள்வியில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. உண்மைதான். ஏன் விதி இப்படி இருக்குன்னு சொல்றத நிறுத்திட்டு, இதுவரை நான் இதை தேர்ந்தெடுத்தேன், இனிமேல் நான் வேறொன்றை தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்றதுல தான் உண்மையான சுதந்திரம் தொடங்குது. சரி, நாம தான் நம்ம விதியை எழுதுறோம்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம மட்டும் இல்லையே, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, குறிப்பா நம்ம துணை, ஆமா, அவங்க சோகமா இருந்தா அது நம்மள பாதிக்காதா? அவங்க மகிழ்ச்சிக்கு நாம பொறுப்பு இல்லையா? இந்த சிக்கலான புதிரையத்தான் அடுத்த கேள்வி நேரா தாக்குது. ஆமா, இது ரொம்ப ஒரு நடைமுறை சிக்கல். ஒருத்தர் கேக்குறாரு, என் மனைவி திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப சோகமா இருந்தா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியாயிடுவேன்னு சொன்னா. நானும் அவளை காப்பாத்தலாம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி. ஆனா இப்பவும் அவ சோகமா தான் இருக்கான். அவளை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. பல குடும்பங்கள்ல இது ஒரு மறைமுகமான பிரச்சனையா இருக்கு. நிச்சயமா. இங்க ஓஷோ அந்த நபரோட அடிப்படை தவறையே சுட்டி காட்டுகிறார். என்ன தவறு? அவர் சொல்றது என்னன்னா,
நீ அவளுடைய சோகத்துக்கு பரிசு கொடுத்திருக்கிறாய். பரிசு கொடுத்திருக்கேனா? புரியலையே. அவ சோகமா இருந்தா அவ விரும்பினது கிடைக்கும்னு நீயே அவளுக்கு கத்து கொடுத்துட்ட. இப்ப அவ அந்த ஆயுதத்தை எப்படி கீழே வைப்பா? ஓ, அதாவது அவளோட சோகம்தான் இவரை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த சோகம் அவளுக்கு ஒரு வெற்றி பெற்ற கருவி மாதிரி. அதேதான். இத ஓஷோ அகந்தையின் திருமணம்னு சொல்றாரு, அன்பின் திருமணம் இல்ல. அகந்தையின் திருமணமா? ஆமா. ஏன்னா அந்த பெண்ண காப்பாத்துற ஹீரோவா தன்னை நினைச்சுக்கிட்டதுல இவரோட ஈகோ திருப்தி அடைஞ்சிருக்கு. நான் ஒருத்திய காப்பாத்துறேங்கிற எண்ணம் அன்பிலிருந்து வரல, அகந்தையிலிருந்து வருது. இது ஒரு மீட்பர் மனப்பான்மை. சேவியர் காம்ப்ளெக்ஸ். ஆமா. ஆரம்பத்திலேயே உறவு தவறான அடித்தளத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த உணர்ச்சி ரீதியான கையாளுதல ஓஷோ காந்தியோட உண்ணாவிரதத்தோட ஒப்பிடுறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா. அது ஒரு ஆழமான பார்வை. ஓஷோ அத அகிம்சை வன்முறைன்னு சொல்றார். அஹிம்சை வன்முறையா? ஆமா. இதுக்கு பேருதான் இமோஷனல் பிளாக்மெயில். நேரடியா உங்கள தாக்காம, நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன் பாத்தியா அன்னு காட்டி உங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி அவங்க நினைச்சத சாதிக்கிறது. சரி சரி. இது குடும்ப உறவுகள்ல, ஏன் ஆபீஸ்ல கூட நம்ம அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம். நம்ம ஊர்ல சொல்ற அழுத்த பிள்ளை தான் பால் குடிக்குங்கிற பழமொழி ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஓஷோ அத ஒருபடி மேல கொண்டு போய் இது ஒரு விதமான வன்முறைதான்னு சொல்றாரு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த நபர் என்ன செய்யணும்? ஓஷோ சொல்ற தீர்வு ஆரம்பத்துல கொஞ்சம் விசித்திரமா தெரியும். சொல்லுங்க. அவர் சொல்றார், உன்னால ஒருபோதும் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்த முடியாது. முதல்ல அந்த முயற்சியை நிறுத்து. பதிலா நீ சந்தோஷமா இருக்க முயற்சி செய். ஒரு நிமிஷம், ஓஷோ சொல்றது கொஞ்சம் கடுமையா இல்லையா? நீ சந்தோஷமா பாட்டு பாடு ஆடுன்னு சொல்றது தான் துணை கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள கைவிடுற மாதிரி ஆகாதா? இது சுயநலமா தெரியலையா? அருமையான கேள்வி. இதுதான் எல்லாரும் மனசுலயும் வரும். ஆனா ஓஷோவோட பார்வை ஆழமானது. இது கைவிடுறதில்ல, இது அந்த உளவியல் விளையாட்ட உடைக்கிறது. விளையாட்டை உடைக்கிறதா? ஆமா. நீங்களும் அவங்க சோகத்துல பங்கெடுத்தா அவங்க சோகங்கிற கருவி இன்னும் வலிமையாகுது. ஆமா, என் சோகம் வேலை செய்யுதுன்னு அவங்க பிஸ்வோதினிஸ்ட், அதாவது அவங்க ஆழ் மனசு நினைக்கும். ஓஹோ. ஆனா நீங்க கொண்டாட்டமா இருக்கும்போது அவங்க கருவி பயனற்று போயிடுது. அப்போ உங்க மகிழ்ச்சி அவங்க தந்திரத்தை முறியடிக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா. நீங்க மகிழ்ச்சியா பாடும்போது அவங்களுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, அவங்களும் உங்க மகிழ்ச்சியில கலந்து கொள்ளணும். இல்லனா அவங்க சோகம் அங்கே எடுபடாதுன்னு தெரிஞ்சு வேற வழிய தேடணும். இது அவங்கள அவங்க பொறுப்ப உணர வைக்கும் ஒரு மறைமுகமான வழி. மற்றவரை சரி செய்வதை விட்டுவிட்டு நம்மை சரி செய்வதுதான் ஒரே வழி. இதுக்கு ஓஷோ ஒரு 3 மாத பரிசோதனையை சொல்றாரு. ஆமா. அடுத்த 3 மாதங்களுக்கு எந்த காரணமும் இல்லாம சந்தோஷமா இருக்க போறேன்னு ஒரு முடிவெடு. என்ன நடந்தாலும் சரி. காரணமில்லாத சந்தோஷமா? ஆமா. காரணம் இருந்தா வர்ற சந்தோஷம் அந்த காரணம் போகும்போது போயிடும். காரணம் இல்லாத சந்தோஷம்தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்றார். இது சோகமா இருக்கிறதுங்கிற பழக்கத்தை உடைக்க ஒரு பயிற்சி. இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு முடிவுங்கிற கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது சூழ்நிலையோட கைதியா இல்லாம நம்ம உணர்வுகளோட எஜமானரா இருக்க சொல்லுது. சரிதான். இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. நம்மளோட உள்மன நிலை ஒரு தேர்வுன்னா நம்மளோட மதிப்பீடுகள் பத்தி என்ன? எது சரி எது தப்புன்னு நாம எப்படி முடிவு பண்றோம்? இந்த உரையின் கடைசி பகுதி இதைத்தான் அலசுது. ஆமா. கேள்வி இதுதான். காலம் இடத்தை பொறுத்து மாறும் மதிப்பீடுகள் இருக்கு. அதே சமயம் நிரந்தரமான சாஸ்வதமான மதிப்பீடுகளும் இருக்கு. அத விளக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. அஹிம்சை, உண்மை, கருணை இதெல்லாம் நிரந்தரமான மதிப்புகள்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஓஷோவோட பதில் ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா இருக்கு. அவர் சொல்றார், வாழ்க்கை மட்டும்தான் ஒரே நிரந்தரமான மதிப்பு. வாழ்க்கை மட்டும்தானா? ஆமா. மத்த எல்லாமே அதோட அலங்காரங்கள் தான். புரியல. அப்போ அஹிம்சை, உண்மை இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அவை ரொம்ப முக்கியம். ஆனா அவை தனிப்பட்ட விதிகளாக இல்லாம வாழ்க்கைய மதிக்கிறதோட இயல்பான விளைவுகளா இருக்கணும்னு ஓஷோ சொல்றார். உதாரணத்துக்கு, நீங்க வாழ்க்கைய உண்மையாவே நேசிச்சா உங்களால எப்படி இன்னொரு உயிரை வதைக்க முடியும்? அதுக்கு பேர் தான் அஹிம்சை. நீங்க வாழ்க்கைய மதிச்சா எப்படி பொய்யா இருக்க முடியும்? அதுக்கு பேர் தான் உண்மை. ஓ, அப்போ கொல்லாதேங்கிறது ஒரு விதியா இல்லாம வாழ்க்கையோட மேன்மைய புரிஞ்சுக்கிட்டா உள்ளிருந்து வர்ற ஒரு உணர்வா இருக்கணும். அதேதான். இத விளக்க அவர் சொல்ற உவமை ரொம்ப அழகா இருக்கு. மசூதிக்கு போய் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தொழுக பண்றதுக்கும், காதலின் தெருவுல இதயபூர்வமா எந்த விதிகளும் இல்லாம பிரார்த்தனை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னு சமூகத்தோட விதி, இன்னொன்னு ஆன்மாவோட மொழி.
இது ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கும் அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொந்த வார்த்தைகளை சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. மிக சரியான ஒப்பீடு. ஓஷோ சொல்றார், சமூக விதிகள்ங்கிறது கண்ணு தெரியாதவங்க பயன்படுத்துற கைத்தடி மாதிரி. கைத்தடியா? ஆமா, உங்க அகக்கண், அதாவது விழிப்புணர்வு திறக்காத வரைக்கும் அது தேவைப்படலாம். ஆனா நீங்க பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கைத்தடி ஒரு சும்மாதான். சரிதான். விழிப்புணர்வு உள்ள ஒருத்தருக்கு விதிகள் தேவையில்லை. ஏன்னா அவரோட ஒவ்வொரு செயலும் இயல்பாவே சரியா இருக்கும். அவரோட கருணை ஒரு சட்டமா இருக்காது, அது அவரோட இயல்பா இருக்கும். அப்போ இது ஒரு உள்மன புரட்சி மாதிரி. வெளியிலிருந்து விதிகளை பின்பற்றுவதற்கு பதிலா உள்ளிருந்து ஒரு புரிதலோடு செயல்படுவது. ஆமா, வாழ்க்கைய மையமா வச்சு மத்த எல்லா மதிப்பீடுகளையும் அதை சுற்றி அமைச்சுக்கணும். சில நேரங்கள்ல ஒரு உயிரை காப்பாத்த பொய் சொல்றது உண்மைய பேசுறத விட மேலானதா இருக்கலாம். ஆமா. அங்க வாழ்க்கைங்கிற மதிப்பு தான் உண்மையை விட பெருசா நிக்குது. இதுதான் விழிப்புணர்வோட செயல்படுறது. ஆக நாம ஒரு முழுமையான பயணத்தை முடிச்சிருக்கோம். நம்ம விதியை எழுதுற பேனா நம்ம கையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து ஆரம்பிச்சோம். ஆமா. அப்புறம் நம்ம உறவுகள்ல நடக்கிற உளவியல் விளையாட்டுகளை, குறிப்பா அந்த மீட்பர் மனப்பான்மையை அடையாளம் கண்டோம். கடைசியா எல்லா விதிகளுக்கும் மேல வாழ்க்கைய உன்னத மதிப்பா வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். இந்த 3 பதில்களையும் இணைக்கிற அந்த நூல் விழிப்புணர்வு அல்லது உள்மன தேர்வு தான். சரி. உங்க விதி, உங்க சந்தோஷம், உங்க மதிப்பீடுகள் எதுவுமே வெளியிலிருந்து திணிக்கப்படுறதில்ல. எல்லாமே உங்க உள்மன தேர்வோட விளைவுதான். அப்ப எல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்குது. ஆமா, வெளி உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி உங்க அக உலகத்தை நீங்க தான் சீரமைக்கணும். இதுதான் ஓஷோ இந்த உரை முழுவதிலும் திரும்ப திரும்ப சொல்ற செய்தி. ரொம்ப ஆழமான பார்வை. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்றார், மகிழ்ச்சி என்பது ஒரு முடிவு. ஆமாம். அது உண்மையானால் எந்த ஒரு வெளிப்புற காரணத்திற்காகவும் காத்திருக்காமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய உறுதியான முடிவு என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்கள்.